அல்லேலூயா. வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து மரித்தார். மரித்ததோட மண்ணோடு மண்ணாய் மறைந்து போகவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இது ஒவ்வொரு வருஷத்திலும் இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக நினைத்து நாம் அதை செய்து கொண்டு வருகிறோம். நாம மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாக பிறந்தவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் முக்கியமா 2 நாளை ரொம்ப அவசியமாய் தேர்ந்தெடுத்து செய்வாங்க. அது ஒண்ணு. அதுல எல்லாவற்றிலும் முக்கியமான நாள் எந்த நாள்னா குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஒரு விசுவாசி, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் ஆதாயத்துக்காக சம்பாத்தியத்திற்காக வெளியில போனா அது ஆசீர்வாத குறைவு என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர்சி சபையிலையும் சிசி சபைகளிலும் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு குடும்பம் கூட பாக்கி இல்லாம சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஜெபம் நடக்கும். ஒவ்வொரு போட்டோவுக்கு முன்னால முழங்கால் படிட்டு அந்த மந்திரங்களை சொல்லி அவங்க செய்வாங்க. அதுலயும் பார்த்துட்டீங்கன்னா நிறைய அம்மாமார் அந்த கர்த்தருடைய பாடுகளை நினைத்து பேசும்போது அந்த ஆக்சுவலா நம்மள மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க. புஸ்தகத்தை தான் வாசிப்பாங்க. ஆனாலும் அதை வாசிக்க அநேகர் கண்ணீர் வடிப்பாங்க. எதுக்கு? இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில மரித்தார் என்பதை காட்டிலும் இயேசு மரித்து விட்டார், இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்பதை நினைத்து அவர்கள் அழுவார்கள். ஆனா நம்ம அனுதினமும் அதை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அனுதினமும் கர்த்தருடைய மரணத்தையும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலையும் எந்த ஒரு மனிதன் நினைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும், சகல ஜனங்களின் மேலுள்ள முக்காட்டையும், சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற சகல ஜாதிகளை மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இந்த மலையில அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, தமது ஜனத்தின் நிந்தையையும் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. யார் சொன்னதா? யார் சொன்னதா? கர்த்தரே இதை சொன்னார். எந்த ஒரு மனுஷனும் சொல்லல. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் போது இது ஏசாயாவாகிய நான் சொல்லல, கர்த்தராகிய தேவன் சொன்னார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். ஒரு பொருளை நம்ம விழுங்கிட்டோம் அப்படின்னா திரும்ப அது வெளியில வரும்போது அது முழு உருவத்தோட வராது, ஜீரணிச்சு போயிடும். ஏன் அப்படின்னா மரணம் என்பது மனிதனுக்கு பயத்தை கொடுத்தது. மரணம் என்பது மனிதனுக்கு முடிவை காண்பித்தது. மரணம் என்பது இனிமேல் அதற்கு விடிவு இல்லை என்கிற ஒரு நிலைமை இருந்த நாட்களை கர்த்தர் மாற்றும்படிக்கு உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு என்பதை நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் உண்டு. இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எக்கால சத்தம் தடிக்கப்படும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். யாருக்குள் மரித்தவர்கள்? கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும் போது இயேசுவோடு கூட. அப்படின்னா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து தன் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு அவைகளை அறிக்கை செய்து இனிமேல் நான் அந்த காரியங்களுக்குள்ள போக மாட்டேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து இயேசுவுக்காக சாட்சியை வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு கூட மூழ்கி ஞானஸ்நானம் என்கிற அந்த உடன்படிக்கை செய்து தனக்கு எவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலத்துல இயேசுவை மகிமைப்படுத்தி
இயேசுவை பலருக்கு சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்தி தன் வாழ்நாள் முழுவதும் அதுல கரெக்டா இருந்து தேவன் கொடுக்கப்பட்ட நாளிலே அவரோடு கூட சேர்க்கப்படும் போதுதான் அதுதான் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுவார்களா அப்படின்னா முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பெயர் மரியாள் என்கிற பெயர் இருக்கும், ஆனா இயேசுவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அல்லேலூயா. யோசேப்பு என்கிற பெயர் இருக்கும், ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்னன்னே தெரியாது. காரணம், அவர்கள் தேவனை அறிய விரும்பாத மக்களா இருக்கிறார்கள். இன்றைக்கு அறிவு பெருத்து போன காலம். அறிவு பெருத்து போனதுனால இயேசுவை அறிவதற்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஏன் விருப்பம் இல்லை? இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் மேன்மை என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு இயேசுவை அறிவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். மரணத்தை ஜெயமாய் எல்லாருடைய நம்பிக்கை இருந்தது. உயிர்த்தெழுதல் என்பது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் வரைக்கும் உயிர்த்தெழுதல் என்பது அநேகருக்கு தெரியாது. மோசேயோடு கூட இருந்த அநேகருக்கு மரித்தார்கள். மனிதனாய் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து மனிதனாய் மரித்ததுக்கு பின்பு திரும்ப அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, அது மண்ணோடு மண்ணாய் கரைந்து போய் விட்டது என்று சொல்லி நினைத்த காலம். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. செத்ததுக்கு பிறகு தலை வடக்கு கிடந்தானே தெற்கு கிடந்தானே என்று சொல்லி நினைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில நம்ம வாழ்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து அதை நமக்கு அதை பிரகடனப்படுத்தி விட்டு அவர் கடந்து சென்றார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54வது வசனத்துல சொல்லி இருக்கு, வாசிமா. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தையின்படி நிறைவேறும். நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ இந்த மரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். நிறைய பேர் மரித்தார்கள். பூமியில மனிதனாய் பிறந்த அத்தனை பேரும் மரிப்பார்கள். யாரு மரிக்க மாட்டா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாளிலே சாட்சியாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்று அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் 10 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். சில ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம், 10th முடிச்ச உடனே எடுத்துக்கலாம், +2 முடிச்ச உடனே எடுத்துக்கிடலாம், கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு எடுத்துக்கிடலாம், குழந்தை பிறந்ததுக்கு பிறகு எடுத்துக்கிடலாம். இப்படி பல விதங்களிலே மனதில் வைப்பார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த ராத்திரியில நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த ராத்திரியிலே, வசனம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த ராத்திரியிலே உனக்கு மரணம் சம்பவிக்குமானால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? அல்லேலூயா. மரணம் என்பது எப்போ வரும், யாருக்கு வரும், எப்படி வரும், விவரித்து சொல்லவே முடியாது. ஒருவேளை இன்றைக்கு நம்ம மரிப்போமே ஆனால், உங்களை வேண்டாம் என்னையே சொல்றேன், இன்றைக்கு இரவுல நான் மரிப்பேனே ஆனால் என்னுடைய முடிவு எங்கே இருக்கும், என் ஜீவன் எங்கே இருக்கும்? முழு நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமே ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஏற்றுக்கொண்டவனுக்கு இருக்கும். அல்லேலூயா. உண்மையாய் பாவத்தை அறிக்கை செய்தவர்களுக்கு இருக்கும். பாவத்தை அறிக்கை செய்து ரட்சிப்பை பெற்றான், ஞானஸ்நானம் எடுத்தேன், சபைக்கு வருகிறேன், சமயம் கிடைக்கும் போது பாவம் செய்யறேன், சமயம் கிடைக்காத போது பாவம் செய்யாம இருக்கிறேன் அப்படின்னா நித்தியம் எங்கே கழிக்கப்படும்? அது நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நம்ம 13 வயசு ஆயிட்டுனாலே பிள்ளைங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஞானஸ்நானத்தை பற்றி பிள்ளைகளுக்கு தெரியணும், ஞானஸ்நானம் எடுக்கணும்.
நம்ம நினைக்கிறோம், நம்ம எத்தனை வயசுல எடுத்தோம்? பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை பற்றி பெற்றோர் சொல்லி கொடுக்கணும். ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது? நான் ரட்சிப்பை எப்படி பெற்றேன் என்று எனக்கு தெரிஞ்சாதான் என் பிள்ளைக்கு ரட்சிப்புனா எப்படி பெற்றுக்கொள்ளணும் நான் சொல்ல முடியும். அப்படிதானே? அல்லேலூயா. நானே ரட்சிப்பின் அனுபவத்தை சரியாய் பெறவில்லை அப்படி என்று சொன்னால், பெயருக்கு ஆராதனைக்கு வந்துவிட்டு போகிறேன் என்று சொன்னால், என் பிள்ளைக்கு நான் ரட்சிப்பை எப்படி சொல்லுவேன்? தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பு ரொம்ப அவசியம். ரட்சிப்பு பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படணும். திரும்பவும் எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இரவிலே மரணம் சம்பவித்தால் நம்ம எங்க போவோம்? இந்த கேள்வியோடு கூட நான் உங்களுக்கு செய்தி ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. நல்லா நீங்க இன்றைக்கு ஆராதனை முடிந்து போறதுக்குள்ள நீங்க யோசிக்கணும், இன்னைக்கு இரவுல எனக்கு மரணம் சம்பவிக்குமே. ஆனால் அப்ப மரணத்தை பற்றி ஏன் பாஸ்டர் பேசுறீங்க அப்படின்னா, அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. பேச வேண்டிய கட்டத்துக்குள்ள இருக்கிறோம். காலம் கடைசியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆஸ்திரேலியாவில் எல்லாரும் கடற்கரையில உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். திடீரென்று பார்த்தீங்கன்னா மேகம் எல்லாம் சிவப்பாய் மாறினதாம், வானம் சிவப்பாய் மாறினதாம். வேதம் அப்போ உடனே அவங்க என்ன பண்றாங்களாம், திடீரென்று மேகமும் வானமும் சிவப்பாய் மாறுகிறதே என்று சொல்லி பார்க்கும்போது எல்லாருடைய நோக்கமும் எங்க போகுது? வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு? ரத்தமாய் மாறுமா? மாறுமா? பைபிள் சொல்லியிருக்கா? அப்ப அதை பார்த்த உடனே சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார், ஜெய ஜெய கீதம் எல்லாம் பாடுறது சந்தோஷம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை தியானிப்பது சந்தோஷம். அந்த உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில நமக்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ பலத்தினாலே எவைகளை முறியடித்தோமோ அவைகள் திரும்ப நமக்குள்ளே வராது. விசுவாசம் இருக்கா? ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதுக்கு இடையில சென்டென்ஸுக்கு நடுவில் நிப்பாட்டுறோம்னா, அந்த நிப்பாட்டுறது அந்த நேரத்தில் ஆமேன் அல்லேலூயா சொல்றதுக்கு தான். அல்லேலூயா. ஆமேன் சொன்னா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிடிச்சு வச்சது மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். கர்த்தரோடு கூட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். வானத்தின் மேலிருந்து கர்த்தர் அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து, கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, ராஜாவுக்கு பலன் அடித்து, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். கொம்பை உயர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் என்பது, தேவன் மரணத்தை ஜெயித்தார், நீங்களும் நானும் அதே போல மரணத்தை ஜெயிப்போம். ஆமென் சொல்லுங்க. சொல்லணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதுல என்ன, சில காரியங்களை நம்ம ஜெயிச்சுத்தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். பாவகத்தை ஜெயிச்சிருக்கிறோம், சாபங்களை ஜெயிச்சிருக்கிறோம். என்ன சொல்ல போனா, நமக்கு எதிராக நிற்கிற நிறைய கிரியைகளை நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். மனுஷர்களுடைய வல்லமைகளை ஜெயிச்சிருக்கிறோம். மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் செய்த செயல்பாடுகளை ஜெயித்திருக்கிறோம். ஆனால் தேவ பலத்தினால் இவைகளை நாம ஜெயித்திருப்போமே, ஆனால் திரும்ப அது நம்முடைய வாழ்க்கையில வராது. அல்லேலூயா. அன்னாள் தன் வாழ்க்கையில அவ்வளத்தையும் நொந்து 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 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவளாம் ஆலயத்துக்கு போக முடிஞ்சிச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் அவங்க வீடு, பல மைல்கள், பல நாட்கள் பிரயாணம் பண்ணி வர வேண்டியவர்கள். அதனால வருஷத்துல ஒரு முறை மட்டும் ஆலயத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. நம்மளும் அது மாதிரி தானே இருக்கோம். திருவிருந்த அன்னைக்கு மட்டும் வந்துட்டு கொஞ்சம் தலையை அமிச்சிட்டு பாவாரிக்கையும் பண்ணாம, நான் யாருன்னு ஆராய்ஞ்சு பார்க்காம, இயேசுக்கும் எனக்கும் உள்ள தொடர்புல என்ன இருக்குன்னு தெரியாம, எல்லாரும் போறது மாதிரி நானும் வந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஜெயிச்சிருக்கீங்க,
அந்த ஜெயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுடைய தேவ பலத்தினால் ஜெயிச்சிருக்கிறோமா, அல்லது நம்முடைய சுயத்தினால் ஜெயிக்கிறோமா? சில பேர் சுயத்தினால் ஜெயிப்பார்கள். சுயத்தினால் ஜெயிக்கிறது அது நிலைத்திராது. தேவ பலத்தினால் ஜெயிக்கும் போது அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படிதான் அன்னாள் தன்னுடைய துக்கத்தையும் வேதனையையும் அவமானத்தையும் நிந்தைகளையும் பாடுகளையும் பழிச்சொற்களையும் ஜெயிக்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுதாள். அல்லேலூயா. நீங்கள் நானும் எதை ஜெயிக்கணும்னாலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழாம ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஜெபமே தேவையில்லை என்று சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. ஜெபம் இல்லாம ஒரு ஜெயம் கிடைக்குமே ஆனால் அது ஜீரோ, அது ஆசீர்வாதமே கிடையாது. ஜெபம் இல்லாமல் ஒரு நன்மை வருமானால் அது ஆசீர்வாதமே கிடையாது, அது அழிவுக்கு நேராய் கொண்டு போகும். அல்லேலூயா. அப்படி போய் அழுகிறாள். அழுது வேதனைப்பட்ட ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லிட்டு, ஆண்டவரே, இவ்வளவு நிந்தைக்கு நடுவில் நான் இருக்கிறேன், என்னை கொஞ்சம் கண்ணோக்கி பார்க்க மாட்டீங்களா என்று சொல்லி அழுகிறாள். அல்லேலூயா. அப்படி கேட்டுட்டு சொல்றா, எனக்கு ஒரு குமாரன் நீங்க கொடுப்பீங்களே, ஆனால் அந்த குமாரனை நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால், அவ வீட்டுக்கு போனா அவள் துக்கம் மாறினது. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அவள் கர்ப்பவதியானாள். அல்லேலூயா. அவ ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டா. எனக்கு ஒன்னே ஒண்ணு தாங்க. மலடி என்கிற பெயர் மாறி இவளும் குழந்தை பெற்றாள் என்று சொல்லி ஊர் மக்கள் சொல்லும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டவள் சொல்லும் போது ஆண்டவர் பார்த்தார், எல்லா நிந்தையும் எல்லா துக்கத்தையும் என் சமூகத்துல இந்த பொண்ணு ஊற்றிட்டதுனால இவளை கைவிடக்கூடாது என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தார். அருமையான ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அது ஒன்றோடு மட்டும் நிறுத்தி விடாமல் திரும்பவும் 5 கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஒரு சாமுவேலோட கர்த்தர் நிறுத்தி விடாமல் திரும்பவும் 5 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியான பலனை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் அன்னாளை பற்றி பேசப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், 25வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும், எல்லா ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் அகற்றுவார். அல்லேலூயா. முக்காடு இன்னைக்கு நிறைய ஆலயங்களில வரும்போது, இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளில முக்காடு இல்லாம தான் நிறைய பெண்கள் இருக்காங்க. அல்லேலூயா. பாட்டு பாடுறவங்களும் முக்காடு போட மாட்டேங்காங்க, வர்ஷிப் பண்றவங்களும் முக்காடு போட மாட்டேங்காங்க, பிரசங்கம் பண்றவங்களும் முக்காடு போட மாட்டேங்கிறாங்க, சபையில இருக்கிறவங்களும் முக்காடு போட மாட்டேங்காங்க. முக்காடு என்பது குறைய குறைய முடி கொட்டிக்கிட்டே போயிடும். மொட்டை அடிச்சு விட்டு வரான். வசனம் என்ன சொல்லுது? முக்காடை நீ எடுத்தனா உன் தலை மொட்டையாகி போயிருமா. அல்லேலூயா. பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்லல. அல்லேலூயா. அப்போ தேவன் எந்த முக்காடை எடுத்து போடுகிறார்? எந்த முக்காடை அகற்றுவார்? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவதற்கு முன்பதாக இருந்த முக்காடு என்ன? நியாயப்பிரமாணம் என்கிற முக்காடு. நியாயப்பிரமாணம் யாருக்காக எழுதப்பட்டது? திருந்தாத மனிதர்களுக்காக எழுதப்பட்டது. பாவம் செய்த மனிதர்களுக்காக எழுதப்பட்டது. சட்ட திட்டங்கள் எங்கே கொடுக்கப்பட்டதோ மீறி நடந்தவர்களுக்கு தான் அந்த சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரிதான் கண்டிப்பான பிரசங்கம் யாருக்கு? மீறி நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பான வார்த்தைகள் கடந்து வரும். அல்லேலூயா. மீறி நடந்த அவர்கள் மனிதர்களுடைய கோட்பாடுகளை விரும்பி அவைகளுக்குள்ளே போனவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாரம்பரியத்தை நம்பி போனவர்கள். அல்லேலூயா. நீங்க நேற்று பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் நிறைய பேர் மொட்டை போட்டிருப்பாங்க. எதுக்கு மொட்டை போட்டாங்க? வெள்ளிக்கிழமை மொட்டை போட்டிருப்பாங்க நிறைய பேர். எதுக்கு போட்டிருப்பாங்க தெரியுமா? ஏசப்பா செத்து போயிட்டாராம். யார் செத்து போயிட்டா? அப்பா செத்த மொட்டை போட மாட்டான், அம்மா செத்த மொட்டை போட மாட்டான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. ஏசப்பா செத்து போயிட்டாராம், இவன் மொட்டை போடுறானா. அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுப்பதற்காக அத்தனை பாடுகளை சகித்து மரணத்தை மேற்கொண்ட அந்த தேவனுக்கு முடி காணிக்க செலுத்துவதை கர்த்தர் விரும்பல. உள்ளத்துல எதை வெட்ட வேண்டுமோ அதை வெட்டி போடணும். அல்லேலூயா. எந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ அதை வெட்டி போடணும். அல்லேலூயா.
சிலர் அதை வெட்டுவதற்கு விரும்ப மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மொட்டை மட்டியம் போடுற ஒரு கொள்ளி சட்டியை தூக்கிக்கிட்டு ரோடா 4 சுத்தி ஏசப்பா செத்து போயிட்டாரு அப்படி வரலாம்ல. ஆனா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்ல, உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக, உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக மயிரை நீ கொடுக்கறதுக்கு விரும்பலக்க. தேவன் உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக உன் வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் அது தெரியாம பாரம்பரியமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்துச்சுன்னா ஆளணும் இல்ல, அது கம்பீர சத்தம். அல்லேலூயா. அவர் சிலுவையில சொன்ன 7 வார்த்தைகளும் அது கம்பீர சத்தம், அது மகிமையின் சத்தம், அது கனத்துக்குரிய சத்தம், அது உங்களை என்னை வாழ வைக்கிற ஒரு சத்தம். அந்த சத்தத்தை தியானிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நாளை பிரத்யேகமாய் நம்ம ஏற்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முக்காடு முழுவதும் நீக்கப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த முக்காடு என்ன? தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவுக்கு நடுவில் ஒரு நடுவர் என்பது இருந்தது. ஒரு மனிதன் ஆலயத்துக்குள் போனான்னா அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அடுத்து உள்ளுக்குள்ள வர முடியாது. அவன் ஆசாரியனிடத்தில் வந்து தன்னுடைய குறைகளை சொல்லணும். எதை சொல்லணுமா? என் தேவைகளை சொல்வதற்காக அல்ல, காணிக்கைகளை கொண்டு வந்து நான் இந்த தவறு செய்தேன், அதற்காக இந்த காணிக்கையை கொண்டு வந்தேன் என்று சொல்லணுமா? நம்ம மறைக்கிறதுனாலதான் வாழ்வடையாமலே இருக்கோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை ஆசாரியனிடத்துல சொல்ல வேண்டிய ஒரு காலம் இருந்தது அன்றைக்கு. அவர்கள் ஆசாரியனிடத்துல சொல்லுவார்கள். ஆசாரியன் தேவ சமூகத்துல போவான். தேவ சமூகத்துல நிற்கும் போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுவார். நீ கொண்டு வந்த காணிக்கை சரியில்லை, இதை கொண்டு குப்பையில போடுன்னு ஆண்டவர் சொன்னார்னா அவன் அதை தான் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கொண்டு வந்த ஆடு நசல் கொண்டது, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்னா அவன் அதை தான் சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று சொல்ல இவன் ஒன்று சொன்னான்னா ஆண்டவர் அவனை அடிச்சிருவாரு. ஆசாரியன் பாவத்தோட ஆல்டர்ல வந்து நின்னா அங்கே அவனை ஆண்டவர் அடித்து அங்கே செத்தான். அல்லேலூயா. அதுக்காகத்தான் அன்னைக்கு கயிறு கட்டியிருந்தது. இன்னைக்கு சிஎஸ்ஐ ஆர்சில ஃபாதர்ஸ் இடுப்புல ஒரு கயிறு கட்டுவாங்க. வெள்ளை கயிறு, சிவப்பு கயிறு, கருப்பு கயிறு கட்டுவாங்க. அந்த கயிறு எதுக்கு அடையாளம் தெரியுமா? அந்த கயிறு அதோட மட்டும் கிடக்காது, நீளமா கிடக்கும், ரொம்ப தூரத்துல நடக்கும். அந்த அங்கியில முழுவதிலும் சின்ன 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 மணி அது தொங்கும். அந்த மணிகள் தொங்கும். அவங்க நடக்கும் போது அந்த மணி சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கல அப்படின்னா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த சத்தம் கேட்கலன்னா அங்க நிக்கிறவங்க கயிறை பிடிச்சு இழுக்கணும். கயிறை பிடிச்சு இழுத்தா இங்க ஆசாரியர் வரமாட்டாரு, ஆசாரியரோட பணம் தான் வரும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமைதான் அன்றைக்கு இருந்தது. அவைகளை உடைத்தெறிவதற்காக, அந்த முக்காடை எடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் எதற்காக உயிர் தெழுந்தார்? முக்காடை அகற்றுவார். இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பு, அவர் உயிர் தெழுந்ததுக்கு பின்பு ஆசாரியன் என்பவனை காட்டிலும் நேரடி தொடர்பு இருந்தது. அல்லேலூயா. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு நேரடி தொடர்பை கர்த்தர் கொடுத்தார். நேரடி தொடர்பு கொடுத்தா என்ன செய்யணும்? தினமும் அவர்கிட்ட பேசணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தினமும் பேசுறோமா? எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஏசப்பாட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு நமக்கு டைம் இருக்கா? முன்னால் ஆலயத்துல மட்டும் வந்துதான் ஜெபிக்க வேண்டும் என்று இருந்தது. எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி இயேசு சொன்னார். அதனாலதான் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு தொழுது கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா.
இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து என்ன செய்கிறாராம்? முக்காடை அகற்றி போடுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்களிலே சதுசேயரும் பரிசேயரும் ஆலயத்துக்கு வருவார்கள். அவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, ஆசாரியர் உடையில என்ன குற்றம் இருக்கு, ஆசாரியருடைய நடையில என்ன குற்றம் இருக்கு, ஆசாரியருடைய பார்வையில என்ன குற்றம் இருக்கு, ஆசாரியருடைய உணவுல என்ன குற்றம் இருக்கு, ஆசாரியர் நடந்து போறதுல என்ன குற்றம் இருக்குன்னு சொல்லி அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க சம்பிரதாயத்தை மட்டுமே கைகளுக்குள் வைத்துக் கொண்டு அதிலே இருப்பார்கள். அவங்க ஈஸியா நியாயம் தீர்ப்பாங்க. அது பாவியா இருந்தாலும் நியாயம் தீர்ப்பாங்க, போதகரா இருந்தாலும் நியாயம் தீர்ப்பாங்க, பாதகரா இருந்தாலும் நியாயம் தீர்ப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் நியாயம் தீர்க்கிற மனிதர்களாய் இருந்தார்கள். அதை தான் கர்த்தர் அப்புறப்படுத்தினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் நியாயம் தீர்ப்பதற்கு ஒரே ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அல்லேலூயா. எந்த மனுஷனும் உங்களை என்னையும் நியாயம் தீர்க்கவே முடியாது. அந்த நியாய தீர்ப்பு சரியானதாகவும் இருக்காது. அல்லேலூயா. மனிதன் தீர்க்கிற அந்த நியாய தீர்ப்பு சரியா இருக்காது. நீங்க எங்கேயுமே திரும்பி பாருங்களேன், எந்த இடத்துல நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டாலும் அங்கே உண்மையான நியாய தீர்ப்பு இருக்குமே, ஆனால் இல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாள் வரும், அன்றைக்கு நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முக்காடு எப்பொழுது நீங்கும்? ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது மட்டும்தான் அந்த முக்காடு நீங்கும். அல்லேலூயா. சம்பிரதாயங்கள் ஒரு மனிதனை விட்டு எப்பொழுது விலகும்? அவன் மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பி இருக்கோமா? நம்ம மனம் திரும்பி இருக்கோமா? மனம் திரும்பின அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இந்த முக்காடு கிருபாசனத்து அண்டையிலே நம்ம சேருவதற்காக அந்த முக்காடு இருக்கிறது. அந்த முக்காடை நீக்கி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது 15வது வசனம். எபிரேயர். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரக்கத்தையும் உடையவர்களாய் இருக்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலம் எல்லாம் மரண பரியந்தத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அல்லேலூயா. இந்த முக்காடு எதற்காய் அகற்றப்படுகிறது அப்படின்னா, மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக இந்த முக்காடு நீக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கிறேன், சபைகளில் திருவிழாக்கள் நடக்கும். அந்த திருவிழாவில் நிறைய பெண்கள் போவாங்க, ஆண்கள் அதிகமாக போக மாட்டாங்க. ஃபாதர்கிட்ட போய் அவரு சேர் இருக்கும். இந்த சேர் பக்கத்தில் அந்த சேரில் வந்து கொஞ்சம் வலை மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இவங்க உட்காந்து பேசுவாங்க. இவங்க சொல்றது வேற யாருக்கும் கேட்காது, அவர் மட்டும் காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பாரு. இவங்க சொல்லுவாங்க, சொல்றதுல 100க்கு 100 உண்மையை சொல்லுவாங்க, 100க்கு 100 உண்மை வராது. இவங்களுக்கு எதெல்லாம் ஃபேவரட்டோ அந்த தவறுகளை மட்டும் சொல்லுவாங்க. இவங்களை எதெல்லாம் ஃபாதர் நம்மளை பார்த்து நம்ம அந்த தவறு செஞ்சோன்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளை அற்பமா நினைச்சிருவாரோ, நான் அந்த தவறை சொல்ல மாட்டாங்க. அதான உண்மை. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. எந்த மனுஷனிடத்திலும் பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல முழங்கால் படியிட்டு பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்ததுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் என்று சொல்லி கேட்டு அந்த அடையாளத்துல நிலைத்திருந்தால் மரணத்தை ஜெயிக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் என்னைய மாதிரி உலகத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரே, அதேதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் பிசாசு ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு பிசாசுனா பயமா இருக்கும், அப்படிதானே? பிசாசுனா நம்மளே ஒரு பிசாசு, நம்ம ஏன் இன்னொன்னுக்கு பயப்படணும்? நிறைய பேர் பிசாசுன்னா பயப்படுறாங்க. ஏங்க, அதுக்கு வல்லமையே கிடையாது.
அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே வல்லமைக்கு மேலாக தேவன் அவைகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 25:7 திரும்ப வாசிங்க. சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜனங்களின் மேலுள்ள முக்காடையும் அகற்றுவார், சகல ஜாதிகளையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடல் போதும். அல்லேலூயா. இந்த ஏற்கனவே சொன்னது போல தேவாலயத்திற்குள் வந்து இந்த ஆல்டர் என்கிற பகுதி வரும்போது இதுல ஒரு திரை போடப்பட்டிருக்கும். அந்த திரை போடப்பட்டிருக்கும். அந்த திரைக்கு உள்ளே மற்ற யாரும் வர முடியாது, வரவும் கூடாது. அல்லேலூயா. அது தேவனுடைய கட்டளை, வரக்கூடாது என்பது மோசேயின் மூலமாக வந்த நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு ஆசாரியர்கள் மட்டும் உள்ளுக்குள்ளே வருவதற்காக திரை மூடப்பட்டிருந்தது. அந்த திரை எப்போது கிழிந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்ட போது அந்த திரை இரண்டாக கிழிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 23வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23:45. சூரியன் இருளடைந்தது, சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. அல்லேலூயா. நம்ம அந்த மாதிரி ஸ்கிரீனை நம்ம இப்படி போட்டு நம்ம பண்றது இல்ல. சிஎஸ்சி சபைகளில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒரு சிலுவை வச்சிருப்பாங்க. குட் ஃப்ரைடே ஆராதனை முடிந்ததுக்கு பின்பு அதை ஃபுல்லாவுமே ஒரு திரையை போட்டு மூடிடுவாங்க. உயிர்த்தெழுந்த பண்டிகை வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆராதனை நடத்தும் போது நடத்துறதுக்கு முன்னால அந்த 12 மணிக்கு அதை திறந்து விட்டுருவாங்க. அல்லேலூயா. ஏன் அந்த திரைச்சீலை இருந்தது? எதற்கு? தேவன் நியாயம் தீர்க்கும் போது அந்த திரைச்சீலை மறைவாய் இருந்தது. இன்றைக்கு அந்த திரைச்சீலையை கிழித்து விட்டார் அவர் மரணத்தின் நிமித்தமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற எல்லா காரியத்தையும் நம்ம விட்டு நீக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணுகிற செயல்பாடுகள், பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற எல்லா நிலைமைகளையும் கர்த்தர் மாற்றுவார். எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் பரிசுத்தத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய திரை அது கிழிக்கப்பட்டது, அது ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவர் சரீரத்தை தாமாகவே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனாலதான் ரட்சிப்பு என்கிற ஒன்று நமக்கு வந்தது. ரட்சிப்பை அவர் சம்பாதித்து வைத்து விட்டு போனார். அல்லேலூயா. முதல்ல உயிர்த்தெழுதலை தொடங்கி வைத்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்த பின்பு ஒரு மனிதன் உயிரோட எழும்ப வேண்டும் என்பதற்கு ஆதாரம் அவர் சொன்னதை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திரைச்சீலை என்றால் தெரிந்தும் தெரியாமலும், தெரியாம செஞ்சிட்டேங்கிறதுக்காக அல்ல, தெரியாம செய்த பாவத்திற்கும் தெரிந்து செய்த பாவத்திற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துக்கு போறோம், இது தவறு என்று சொல்லி மனசாட்சி உணர்த்துது, அதையே மீறி செய்வதுதான் தெரிந்து செய்கிற பாவம். அல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு தெரியாமலே நம்ம போய் ஒரு இடத்துல விழுந்துருவோம் அல்லது மாட்டிக்குவோம். மாட்டிட்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஐயோ இதை விட்டுட்டு நம்ம வெளியில வரணுமே என்று சொல்லி மனசு சொல்லுதே, அதுதான் தெரியாத பாவம். அல்லேலூயா. இருட்டுக்குள்ள செய்தாலும் அந்த பாவத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வெளிச்சத்துல செய்தாலும் பார்க்கிறார். அவர் சொன்னாரு, நீ இருளுக்குள்ள என்ன செஞ்சாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை யாருமே பார்க்கல என்று சொல்லி இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அதற்கு முன்பதாக நீ பாவங்களை அறிக்கை பண்ணி மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று
இயேசுதான் ஜீவிக்கிறவர் என்பதை திருஷ்டாந்தப்படுத்துகிற ஒரு பாத்திரமான இருக்க நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைய வீடுகளிலே விக்கிரக காரியங்கள் இருக்குன்னா தெரியாம ஒரு வீட்லயும் கிடையாது. அல்லேலூயா. ஆனா சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் பாவமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்துக்கு யாரை கொடுத்தாலும் அது விக்கிரகம், எதை கொடுத்தாலும் விக்கிரகம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் விக்கிரகம், யாரை கொடுத்தாலும் விக்கிரகம். செல்வின் சிரோன்மணி என்கிற ஒரு சுவிசேஷகர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 12 வருடம் குழந்தை இல்ல. 12 வருடம் கழித்து ஒரு பெண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ உடனே இவரு அது வரைக்கும் அவர் ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பதுல, ஆண்டவர்கிட்ட பேசுறதுல, உபவாசிப்பதுல, வேத வாசனத்தை வாசிக்கிறதுல ரொம்ப அதிக நேரத்தை கர்த்தருடைய சமூகத்துல கழிப்பாராம். இந்த குழந்தை பிறந்ததுக்கு பின்பு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலும் வந்த உடனே குழந்தை எடுத்து கொஞ்சம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காலத்தை அவருக்கு கொடுக்காமல் அப்படியே கொஞ்சம் தட்டிட்டே போயிருந்தாராம். இந்த குழந்தைக்கு 7 வயது ஆச்சாம். 7 வயது ஆகும்போது ஒரு நாள் சுனமியா பிள்ளைக்கு திடீர்னு தலை நோகுதுன்னு சொல்லிட்டு இறந்து போச்சுல, அது மாதிரி ஒரு நாள் காய்ச்சல் அடிச்சுதான். இவர் 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங்காக ரொம்ப தூரத்துல போயிருந்தான். அப்ப முத நாள் சொன்னாங்களாம், பிள்ளை ரொம்ப முடியாம இருக்குது, உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லுது. 2வது நாள் கூட்டம் நடந்ததான். 2வது நாள் சொன்னாங்களாம், கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கு. 3வது நாள் கூட்டம் ஆரம்பிக்கிற நேரத்துல சொன்னாங்களாம், பிள்ளை இறந்து போச்சு. நம்மள இருந்து என்ன செஞ்சிருப்போம் சொல்லுங்களேன்? மீட்டிங் இருக்கு, குழந்தை இறந்து போச்சு. அதுலயும் 12 வருஷம் கழிச்சு பிறந்தது, 7 வருஷம் வளர்த்தாச்சு. அந்த குழந்தை திடீர்னு இறந்து போச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே, இல்ல நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன்னு சொன்னாலும் நம்மளை சுத்தில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஊழியத்தை நினைக்கலன்னு நாளைக்கு செஞ்சுக்கலாங்க, நீங்க கிளம்புங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஆனால் அவர் அந்த ஊழியத்தை செய்து விட்டு வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுல வந்தவனா அவரு ரொம்ப பாசமா பிள்ளை வளர்த்திருக்காருல, அதுல உட்கார்ந்து, ஆண்டவரே, நம்மளா இருந்தா என்ன சொல்லுவான், நான் கேட்டேனா எதுக்கியா 12 வருஷம் கழிச்சு எனக்கு கொடுத்தீரு, இப்போ 7 வருஷத்துல எதுக்கியா எடுத்தீரு, இது கொடுக்காம இருந்திருக்கலாமே என்று நம்ம சொல்லுவோம். உண்மையிலே ஆண்டவருக்கு நம்ம ஐடியா சொல்லுவோம். அதே மாதிரிதான் அவரும் கேட்டாராம், என்ன ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொன்னாராம், என்னுடைய இடத்தை வேற எவனுக்கும் கொடுக்க மாட்டேன். அப்ப என்ன, எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும், எனக்கு கொடுக்க வேண்டிய காலத்தையும், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும், எனக்கு இப்படி ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செய்வாரையானால் நம்மளாம் எங்கேயோ போயிருப்போம். எங்க போயிருப்போம்? ஆண்டவர் வேண்டாம், ஒருத்தர் வேண்டான்ட்டு போயிட்டே இருந்திருப்போம். அல்லேலூயா. அதற்கு பின்பு அவர் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, இனிமே உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், என் பிள்ளைக்கு ஜீவனை தாருன்னு சொன்னது. அதுக்கு பிறகு அவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த குழந்தைக்கு திரும்ப ஜீவனை கொடுத்தாராம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் பிடிக்காது, அவருடைய ஸ்தானத்துல யாரை வச்சாலும் பிடிக்காது, எதை வைத்தாலும் பிடிக்காது, அதுல மட்டும்தான் அவர் சுயநலம் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவர் செய்கிற ஒரு காரியம், பாவம் என்கிற சுவரை, அந்த திரையை அகற்றினார். அல்லேலூயா. அவருடைய சரீரமாகிய திரையிலே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து அந்த திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்து, அடிக்க ஒப்பு கொடுத்து, குத்துவதற்கு ஒப்பு கொடுத்து, சவுக்கால் அடிக்க ஒப்பு கொடுத்து, சிறைச்சாலைக்கு கொண்டு போகிற போது போல அவரை காயப்படுத்தி, துக்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கோலினால் தலையில அடிச்சிட்டு ஒருத்தன் கேட்கிறான், உன் தலையில அடிச்சது யாரு? உன் ஞான திருஷ்டியில சொல்லு. அவர் தெரியாம இருப்பாரு, ஆனா எல்லாம் தெரிந்தோம், ஒன்றும் தெரியாதது போல அவர் தன்னை அர்ப்பணித்தாரை. எதற்குன்னா, நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஏசாயா 44:22 சொல்லப்பட்டிருக்கு, உன்
பாவங்களை மேகத்தை போலவும் உன் அக்கிரமங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். நம்முடைய பாவத்தை அகற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அதை அவர் செய்தார். சங்கீதம் 119 சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கரையும் துன்மார்க்கத்தையும் அகற்றி போடுவாராம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கம் என்கிற திரையை அகற்றி போடுகிறார், மூடலை எடுத்து போடுகிறார். பாவம் என்கிற மூடலை எடுத்து போடுகிறார், துன்மார்க்கர் என்கிற மூடலை எடுத்து போடுகிறார். சில மனிதர்கள் நம்மளை ஆட்கொண்டு நம்மளை அடக்கி வைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீடுகளில் பார்த்துட்டிங்கன்னா, யாருக்கு கொஞ்சம் படிப்பு கம்மியோ கொஞ்சம் அதிகமாக படித்தவங்க அவங்கள அமுக்கிட்டே இருப்பாங்க. யார் திறமை கம்மியாக இருக்குதோ அந்த திறமை உள்ளவங்களை, திறமை கம்மியாக இருக்கிறவங்களை திறமை அதிகமாய் உள்ளவர்கள் அமுக்கி கொண்டு இருப்பார்கள். அது சுயநலமாய் செயல்படும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் உங்களை யார் யார் அப்படி அடக்கி அமைதிப்படுத்தி ஒன்றும் தெரியாதுன்னு உங்களை வச்சிருந்தாங்களோ அத்தனை பேரையும் உங்களை விட்டு நீக்குகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கிரக காரியங்களை முற்றிலுமாய் அகற்றுகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது 25வது வசனம், 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. அவர் எதற்காய் உயிர்த்தெழுந்தார்? முதலாவது முக்காடுகளை தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவராய் இருந்த அந்த முக்காடை எடுத்து போட்டார். இரண்டாவதாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக இருந்த திரைச்சீலை என்கிற அவருடைய சரீரத்தை கிழித்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்தினார். எல்லாவற்றையும் அகற்றி போட்டார். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரை துடைக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 56:8 வாசிப்போம். கரைந்து போகிற நத்தையை போல் ஒளிந்து போவார்களாக. கரைந்து போகிற நத்தையை போல் ஒளிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு 56:8. ஸ்தோத்திரம். கண்ணீரை அவர் துடைக்கிறார். அல்லேலூயா. என் அலைச்சல்களை தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில யாருக்கிட்ட சொல்லி அழுறதுன்னு சொல்லி தெரியாம இருப்போம். நல்லா நேசிக்கிறவங்க நம்மளை வெறுக்கும் போது, அல்லது நம்மளால நன்மை பெற்றவர்கள் உதாசீனப்படுத்தும் போது, அல்லது புறக்கணிக்கப்படும் போது, அல்லது ஏளனமா எண்ணப்படும் போது, இல்ல இனிமே உன் கதை முடிஞ்சு போச்சு நீ தேரவே மாட்டேன்னு சொல்லி சாபமிடும் போது, இவைகளை பார்த்து நிறைய நேரங்களில யாரிடத்துல சொல்றது தெரியாம கண்ணீரை வடித்து கொண்டிருப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வமா இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கண்ணீரை கணக்கில் அல்லவோ வைக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துல எவைகளுக்காக நம்ம அழுகிறோமோ அந்த கண்ணீர் வீண் போகாது. அந்த கண்ணீருக்காக ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கண்ணீரை கணக்கு வைத்திருக்கிறார். கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 வாசிப்போம். மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அனைவரும் திரளான ஜனங்களும் அவர்களுடனே கூட போனார்கள். சீஷர்களும் இயேசுவும் திரளான ஜனங்களும் போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, நாயின் என்கிற ஊர் வாசலுக்குள்ள போன போது, மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படிக்கு கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகன். போதும். அல்லேலூயா. அவன் தாய்க்கு ஒரே மகன். அவனுடைய தாய் விதவை தாய். அந்த ஒரு மகனை தான் நம்பி இருக்கா. அவன் தான் உழைச்சு போடுவான், அவன் தான் நம்மளை காப்பாற்றுவான், கடைசியில நமக்காக எல்லாவற்றையும் அவன் தான் செய்வான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாலிபன் திடீரென்று மரித்து போகிறான். எல்லா நம்பிக்கையா இருந்த அந்த நம்பிக்கை மரித்து போய்விட்டது அப்படின்னா அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? பாடியை தூக்கிட்டு அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. இந்த அம்மா அழுதுட்டே போகுது. நம்ம ஊர்லயும் கொண்டு போய் முச்சந்தில கொண்டு தலையில ஒரு துணியை போட்டு தண்ணியை ஊத்தி ஓடு வீட்டுக்குன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு பாடி கொண்டுட்டு போவாங்க தெரியுமா?
அப்படி ஒருவேளை முச்சந்தில தண்ணியை ஊத்துறதுக்கு கொண்டு வந்தானுங்களோ நம்ம தெரியல. அந்த அம்மா அழுதுட்டே வருது. இயேசு எங்கேயுமே முச்சந்தில நம்மளை விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார். பார்த்துட்டு, வாலிபனே எழுந்திருன்னு சொன்னாரா? அப்படியே சொன்னாரு என்று பேச தொடங்கிட்டான். அல்லேலூயா, எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. ஐயா, எனக்கு இருந்தது இந்த ஒண்ணுதான், இந்த ஒண்ணு என் கையை விட்டு போயிடுச்சு, என்னமோ ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட, ஏமாற்றத்தோடு கூட, கண்ணீரோடு கூட இருந்த அந்த தாய்க்கு ஆண்டவர் கண்ணீரை துடைத்து இழந்து போனதை திரும்ப பெற்று கொடுத்தார். ஆனால் அவன் அன்றைக்கு உயிரோடு எழும்பினான். காலங்களுக்கு போகும்போது அவன் மரித்து போனான். அல்லேலூயா. அதே மாதிரி லாசருவை உயிரோடு எழுப்பினார். குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அவனும் மரித்து போனான். எவருவனுடைய மகளை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார், அவளும் குறிப்பிட்ட நாளில மரித்து போனாள். ஆனால் அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் எப்போ அப்படின்னா, ஆண்டுடைய 2ஆம் வருகையில அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனால் உயிர்த்தெழுதலை முதல்ல ஆரம்பித்து வைத்தது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் கல்லறைக்கு பக்கத்துல போறாங்க. கல்லறைக்கு பக்கத்துல போய் நின்னுட்டு, யாராவது கல்ல புரட்ட மாட்டாங்களா சொல்லிட்டு போறாங்க. அங்க போறதுக்கு முன்னால கல்லு புரட்டப்பட்டிருக்கு. கல்லு புரட்டப்பட்ட உடனே மகதலேனா மரியா அழ ஆரம்பிச்சிட்டா. எங்க ஆண்டவரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களே, தூக்கிட்டு போயிட்டாங்களே, தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு அழுகுறதா. அழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல அங்க ஒரு சத்தம் வந்தது. யோவான் 20:11 வாசிப்போம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார், யாரோ ஆண்டவரை எடுத்துட்டு போயிட்டாங்க என்று சொல்லி அழுகிறாள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். பாருங்க, வைத்த இடமே தெரியலங்கிறா. அப்ப அதிகாலையில வரும்போது, நம்ம ஊரா இருந்தா இப்ப இன்னைக்கு ரோடு ஃபுல்லா லைட் இருக்கு. அல்லேலூயா. அந்த நாட்கள்ல லைட் இருக்காது. அதனால எந்த பாறையா, அந்த பாறையா, அந்த குகையா, எந்த குகையா ஒண்ணுமே அவளுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் அங்கே அவள் கண்ணீரை துடைப்பதற்கு நான் உயிரோட தான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுகிற? எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஆகார பார்த்து கேட்டாரு, எங்க எதுக்கு அழுகுற, எங்க போற கேட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏன் அழுகிறார் என்று ஒரு வார்த்தை கேட்டுட்டார்னா, அதற்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை அங்க இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த இடத்துல வெளியே வர ஆரம்பித்தது. இத பார்த்த மகதலேனா மரியா திரும்ப போய் எல்லாருக்கும் சொல்ற, இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், எதை நினைச்சு நீங்க கண்ணீரோடு கூட இருந்தாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 25:8 வாசிப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராத ஜனங்களின் நிந்தையை நீக்கி போடுவார். அல்லேலூயா. யோசுவா 5:9 சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஸ்தலத்துக்கு கில்கால் என்று பெயரிடப்பட்டது. அங்கே கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நிந்தையை நீக்கி போட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நிந்தையை நீக்கி போடுகிறவர். மனுஷர்களால வரக்கூடிய நிந்தைகள், வியாதி நிமித்தமா வரக்கூடிய நிந்தைகள், துரோகிகளின் நிமித்தமா வரக்கூடிய நிந்தைகள், வாழ்க்கையில பல காரியங்களின் நிமித்தமா நிந்தைகள் வரலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நிந்தையை நீக்கி போடுகிற தேவன், அதற்காகவே நான் உயிர் தெழுந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிந்தைகளை நீக்கி போடுவது மட்டுமல்ல, எவைகளெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னால ஆசீர்வாதங்கள் வர முடியாதபடிக்கு அடைபட்டு காணப்படுகிறதோ, அந்த அடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு உங்களுக்கு திறந்து கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் அடைப்பட்டிருக்குது, எதெல்லாம் தோற்று போயிருக்குது,
எதெல்லாம் நடக்காம இருக்குது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அவைகளை நமக்கு திறந்து கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார், பலன் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 31:11 சொல்லப்பட்டிருக்குது, விலகி போனவர்களை கூட்டி சேர்க்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களிலே உறவுகளுக்கும் நமக்கும் சமாதானமற்ற நிலைமையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கும்படிக்குத்தான் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சமாதானமற்ற நிலைமையில, உறவுகளுக்கு நடுவில், உடன் பிறந்தவர்களுக்கு நடுவில் சமாதானமற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவர்களை எல்லாம் நான் கூட்டி சேர்ப்பேன். அதுல ஒன்னே ஒண்ணுதான், ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்களும் நான் வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 44:13 வாசிப்போம். எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும், எங்கள் அயலாருக்கு நிந்தையாகவும், எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும், சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும், சக்கந்தமாகவும் வைக்கிறீர். சக்கந்தமாகவும் வைத்தீர். ஹல்லேலூயா. சொல்லுகிறான், நிந்தையா இருக்கிறோம், ஜனங்கள் எங்களை ஏளனமாய் பார்க்கிறார்கள். சக்கந்தம் அப்படின்னா புறக்கணிக்கப்படுகிற ஒரு அனுபவம். வேண்டாம் போ. நிறைய இடங்களில் அப்படி இருக்கும். நம்ம படிப்புல கொஞ்சம் கம்மியாயிட்டோம்னா நம்மளை புறக்கணிப்பாங்க. அதுக்காக கம்மியாவே ஆயிட்டு இருக்க கூடாது. புறக்கணிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல எப்படி மேல வரணும்னு ஆசைப்படணும். ஹல்லேலூயா. இப்போம்லாம் டீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் பேசுறது இல்லை. எங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க, பாடம் ஒழுங்கா படிக்கலைன்னா எதையோ திங்கிற எதுக்கு முத்து மாலனி பேரான்னுட்டு உடனே ஒரு கிள்ளிட்டு இப்படி தொடையை பிடிப்பாங்க. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு பிடி பிடிச்சிட்டு ஒரு திருக்கு திருக்கிட்டு டேஸ் திங்கிற டேஸுக்கு முத்து மாலையாம் பேரு. பேரை பாரு. அந்த டீச்சர் சொல்லும் போதே நமக்கு இனிமேல் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு தான் தோணும். ஆனா படிக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒழுங்கா படிக்கலைன்னா எங்க அம்மா அடிப்பாங்க, நான் ஒழுங்கா படிக்கலைன்னா எங்க அப்பா திட்டுவாரு. எனக்கெல்லாம் அப்படிலாம் யாருமே பண்ணது கிடையாது. தேடுவாரற்ற பாத்திரமா தான் இருந்தேன். ஆனா உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. நல்ல பெற்றோரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த தவறினால் பின்னாட்கள் வேதனைப்பட வேண்டியது இருக்கும். அதனால படிப்புல கவனத்தை செலுத்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. அப்போ அவ சொல்லுகிறான், எல்லாருக்கும் மத்தியில் ஏன் என்னை இப்படி நடத்தினீர்? எல்லாரும் நிந்திக்கிறாங்க, எல்லாரும் அவதூறா பேசுறாங்க, எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க. பாஸ்டர்கிட்ட போனா அவர் ஒன்ன சொல்லி சத்தம் போடுறாரு, அப்பா அம்மாட்ட போனா அவங்க ஒன்ன சொல்லி சத்தம் போடுறாங்க, தெரிஞ்சவங்க தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா அவங்க ஒன்ன சொல்லி சத்தம் போடுறாங்க. எல்லாருடைய ஃபோக்கஸ் எங்க வருது? ஒழுங்கா படிப்பா, நல்லா படிப்பா, நிறைய மார்க் வாங்குப்பா. இப்ப 10th எக்ஸாம் எழுதிருக்கீங்கல்ல, இனிமே 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமா? அப்ப அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்து. எந்த காலத்துல எதை பிரயோஜனப்படுத்தினால் உங்க வாழ்க்கைக்கு மேன்மையோ அதை பிரயோஜனப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலேஜில் போய் 4 வருஷம் படிச்சு 40 அரியர் போட்டாலும் கடைசி வருஷத்துல கூட எழுதி போடலாம். ஆனா ஸ்கூல்ல அப்படி கிடையாது. 10th 5 சப்ஜெக்ட் தானே, 5 சப்ஜெக்ட்லயும் ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா மார்க் வாங்கினா தான் 11th உனக்கு மரியாதை. +2 நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்தா தான் உனக்கு காலேஜில் மரியாதை. நம்ம நினைக்கிறோம் எப்படியாவது சாதிச்சிடலாம், எப்படியாவது ஆண்டலாம். திடீர்னு நம்ம பிள்ளைகளுக்கு கேட்கும், நீங்க ரொம்ப பெருசா படிச்சு கிழிச்சிட்டீங்களாக்கோ, என்னையும் படிக்க சொல்லி சத்தம் போடுறீங்க நீ கேட்கும். ஹல்லேலூயா. ஆனா அப்படி இல்லை. காலங்கள் கடந்து போகலாம். பெற்றோருடைய காரியங்கள் எப்படியோ அதை மட்டுமே நம்ம பிடிச்சிட்டு இருக்க கூடாது. நம்ம தேவனுக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். டீனேஜ் பருவத்தில் கர்த்தரை அறிந்து கொள்ளணும். டீனேஜ் பருவத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்.
டீனேஜ் பருவத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். டீனேஜ் பருவத்துல அந்நிய பாஷையில பேசி ஆராதிக்க தெரியணும். இவைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தால் உன்னுடைய எதிர்காலம் கர்த்தர் சிறந்த இடத்துல கொண்டு வந்து சிறந்த மேட்டில உன்னை வைத்து ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லப்பட்டிருக்க உங்கள் முக்காடுகளை அகற்றுவார், உங்கள் மூடல்கள் எடுத்து போடப்படும், உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும், உங்கள் நிந்தையை நீக்கி போடுவேன். இது யார் சொல்லுகிறா? கடைசி பகுதி வாசிமா. கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா அது நிச்சயமா அது நடக்கும், அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்போ வேத வசனத்தை வீட்டுகளிலே ஒழுங்கா உட்கார்ந்து நம்ம வாசிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுல உட்கார்ந்து நம்ம இங்க அதிக மணி பிரசங்கம் மிஞ்சி மிஞ்சி போன 3/4 மணி நேரம் தான். ஆனால் இந்த வேதம் உங்களை நல்வழிப்படுத்தும். இந்த வேதத்தை தினமும் வாசிக்க 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 உயிர்த்தெழுதலின் வல்லமையை புரிந்து கொள்ள முடியும். எதுக்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், எதுக்காக அந்த பூமியில மனுஷனை வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்து போனவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் இனிமே எப்படி வரப்போகிறார், அவர் வரும்போது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும். 1000 வருட அரசாட்சியில நீங்களும் நானும் ஒரு 50 பேருக்காவது அதிபதியா ஆண்டவர் மாத்தணும். எத்தனை பேருக்கு அதிபதியா மாத்தணும்? 50 பேரை நடத்தக்கூடிய ஒரு நபரா. ஒரு சண்டே ஸ்கூல்ல 50 பிள்ளைகள் இருக்கா? ஒரு ஸ்கூல்ல போனக்கு அதிகபட்சம் ஒரு 70 பிள்ளைகளாவது இருக்கா ஒரு கிளாஸுக்கு? அங்க ஒரு தலைவரா ஒருத்தர் வச்சிருக்காங்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டோடைய வருகை நாளில் 2ஆம் வருகையில நீங்களும் நானும் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டு அப்போ அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். வசனம் அப்படித்தான் சொல்லுது. அவரோடு கூட பாடுகளை சகிப்போமே ஆனால், அவரோடு கூட துக்கங்களை சகிப்போமே ஆனால், இயேசுவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வோமே ஆனால், அவருடைய வருகை நாளில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துல அவருக்காக நம்ம நிற்போம், ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவரு உயிர்த்தெழுந்தது போல உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்து அவரோடு கூட ஆளுகை செய்ய அவர் வைப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வெகு சீக்கிரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். அந்த ஆயத்தம் தான் தினமும் ஜெபிக்கணும், தினமும் வேத வாசிக்கணும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலங்களில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாவங்களை அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி அந்த ஞான ஸ்நானத்தில் உடன்படிக்கப்பட்டு அதுக்கு பின்பு பாவத்துக்கு செத்து அப்படின்னா பாவங்கள் நம்மளை சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அவைகள் நம்மை அணுகாதபடிக்கு தேவ பிரசன்னத்துக்குள் பரிசுத்த ஆவிக்குள் காத்து கொண்டு அவருக்காக சாட்சியை வாழ்ந்து அவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய பிள்ளைகளாய் மாறிவு அவரை இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபீன்களும் சேராபீன்களும் புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பது போல நாமும் அப்படி இருப்போம். அங்கே கொள்வனும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்ணும் கொடுக்க மாட்டாங்க, பெண்ணும் எடுக்க மாட்டாங்க. கணவன் மனைவியும் அந்த இடத்துல உயிர்த்தெழுந்து ஆண்டுடைய ஆளுகையில போய் துதித்து கொண்டிருக்கும் போது கணவனும் மனைவியும் அருகில இருந்தாலும் அவர்கள் யார் என்பதே அவர்களுக்கு தெரியாது. லைலோயா, அவர்கள் யார் என்பது அவருக்கு தெரியாது. அதனால பக்கத்துல மனைவி இருந்தாலும் அவங்க என்னுடைய மனைவி என்று உறவு கொண்டாட முடியாது, என் பிள்ளை என்று சொல்லி முத்தம் கொடுக்கவோ பாசம் காட்டவோ முடியாது. காரணம், அங்கே மகிமையின் சாயலை கர்த்தர் கொடுத்து விடுவார். அந்த மகிமை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நீடித்திருக்கும். நித்திய நித்திய காலமாய் அந்த மகிமைக்குள்ளே உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஆண்டு சொல்லுவோமா? ஒருவேளை இதுவரைக்கும் ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இல்லை என்று சொல்லி இருப்பீர்களே, ஆனால் ஏசப்பாட்ட கேளுங்க. சிறு வயது முதல், எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் என் வாழ்க்கையில என்ன தவறு இருந்துச்சுப்பா, எந்த குற்றங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது, எந்த பாவம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது,
எந்த பாவத்துக்கு என்னை முழுவதுமாக நான் விற்று போட்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் அவைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. என்ன நான் அறிக்கை பண்ணுகிறேன், என் வாழ்க்கை அறிக்கை பண்ணுகிறேன். உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்கேன், நீங்கள் தான் என் வாழ்க்கை ஆண்டு கொண்டு நடத்தணும் என்று சொல்லி பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு பாவ அறிக்கை அவசியமாக இருக்குது. பாவங்களை அறிக்கை செய்ய தேவ சமூகத்தில் நேரம் எடுத்து உட்கார்ந்து ஜெபித்து பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து முற்றிலுமாய் ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, இந்த நாளிலே நாங்கள் உயிர்த்தெழுந்த இந்த நாளை நினைத்து, ஆண்டவருடைய வருகை நினைத்து, ஆண்டவரே பாவங்களை நினைத்து, ஆண்டவரே முற்றிலுமாய் நாங்கள் ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபைகளை தந்தி உங்கள் வலதுகரம் கூட இருக்கட்டும். நாங்கள் யாவரும் ரட்சிப்பை பெற்றவர்களாய், ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்களாய், ரட்சிப்புக்காக வாழ்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கிற அந்த அன்புல, அந்த கிருபையில நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தெய்வீக பிரசன்னம் கூட இருக்கட்டும். எங்கள் துக்கங்களை மாற்றுகிறவர், கண்ணீரை மாற்றுகிறவர், மூடல்களை எடுத்து போடுகிறவர், முக்காடுகளை எடுத்து போடுகிறவர், அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் விருத்தியடை பண்ணுவீராக. உங்க கரங்க கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்.